வந்து அவங்களுடைய தன்மைக்கு தக்கவாறு தான் நடக்க முடியுங்கிறதுனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாப்ப தன்மை நீ பாட்டு வளைவா இருக்குன்னு சொல்லிவிட்டு வேற ஒரு இதுக்காக வேண்டி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன்னா அங்கேயும் தான் இருக்கும். அவங்களும் வளைவா தான் படைக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறம் அதுல இருந்து ஆஹா தெரியாமையில பண்ணிவிட்டு மறுபடியும் போனீங்கன்னாலே இப்படித்தான் கிடைக்குமே தவிர இந்த வளைவு இல்லாத அவங்களுடைய இந்த தன்மைகள் இல்லாத ஒரு பெண்களை உனக்கு பார்க்க இயலாது. அப்படி இருந்தா அவங்க பெண்ணா இருக்க மாட்டாங்க, ஆம்பளையா தான் இருப்பாங்க. அப்ப பெண்கள் வந்து அவங்களுக்கே உரிய தன்மைகளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண நம்ம உடல் அமைப்பை எடுத்துக்கொண்டால் கூட நீங்க எடுத்துக்கொண்டால் நம்ம வந்து ஆம்பளைங்க நிறைய சாப்பிடுவோம், பொம்பளைங்க அதுல பாதி தான் சாப்பிடுறாங்க. நீ பார்த்திருப்ப வீடுகள்ல வந்து ஆம்பளை சாப்பிடுறதை விட பெண்கள் வந்து குறைவாக தான் சாப்பிடுவாங்க. ஏதோ பெரிய தியாகம் பண்ணி சாப்பிடுறாங்க நம்ம எல்லாம் நினைச்சுக்கிடுவோம், அது உண்மை கிடையாது. அவங்களுடைய தன்மை எப்படி எல்லாம் படைச்சிருக்கிறான், ஆம்பளை உடம்பு எப்படி படைச்சிருக்கிறான்னு கேட்டா அதிகமான தசைகள், அதிகமா நமக்கு தசை கூட தசைகள் இருக்கும் பொழுது அந்த தசைகள்ல எல்லாம் ஒவ்வொரு அணுக்களுக்கு ரத்தம் பாயணும், அதுக்கு வந்து சப்ளை பண்ண வேண்டி இருக்கும் பொழுது நிறைய எரிபொருள் தேவை இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தசையை விட கொழுப்பு அதிகம். ஆள் பெருசா இருந்தா கூட கொழுப்பு இருக்கு பாருங்க, அந்த கொழுப்புகளுக்குள்ள வந்து ரத்த ஓட்டம்லாம் இருக்காது, அது பாட்டுக்கு இருக்கும். அதை இயக்குவதற்கு ஒண்ணுங்கிற சேர்ந்துகிட்டே இருக்குமே தவிர கொழுப்புகளுக்கு வந்து நிறைய செலவாகாது. அப்ப அவங்களுக்கு குறைந்த அளவு தசை இருக்கிறதுனால அதை இயக்குவதற்கு எவ்வளவு தேவையோ அதைத்தான் அவங்க சாப்பிடுவாங்க, அது போதுமானதா இருக்கும். குறைந்த அளவு சாப்பிட்டு விட்டு நம்மளை விட பல பெரிய வேலையில அவங்க செஞ்சிடறாங்க. ஒரு பிள்ளைய சுமந்து வளர்த்து பெற்று போடுறாங்க, அந்த சாப்பாட்டை கொண்டு எப்படி பெற முடியும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து அவங்க உடலை வந்து இயக்குவதற்கு நிறைய செலவாகாது. எரிபொருள் செலவாகணும் இல்லையா? நம்ம செல்போன் வாங்குறோம், செல்போன்ல வந்து ஒரே தரத்தில் உள்ள 2 போன் வாங்குறோம். ஒரு போன்ல வந்து ஜிபிஆர்எஸ், ப்ளூடூத், ஜிபிஎஸ் எல்லாம் இருக்கிறது. இன்னொரு போன்ல இந்த இல்லன்னு சொன்னா இதுக்கு நிறைய பேருக்கு செலவாகும், அது வந்து கம்மியா செலவாகும். ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டோம்னா 3 நாளைக்கு நிக்கு இந்த போனும் இந்த பேட்டரி. இதே மாதிரி தான் எல்லா வசதிகளும் இருக்கு, கூடுதலா இருக்குதுல. ப்ளூடூத் கொஞ்சம் வெளியே இருந்து பவர் இழுக்கிறது, ஜிபிஆர்எஸ் வேற இழுக்கிறது. அப்ப ஜிபிஎஸ் ரோடு மேப் எல்லாம் பார்க்கணும்னு போனோம்னா நமக்கு என்ன ஆயிரும், அரை நாள்ல முடிஞ்சு போயிடும். அப்ப வந்து ஒரே மாதிரியான போனாக இருந்தால் கூட இந்த மாதிரி வசதிகள் கூட இருந்தா செலவு ஜாஸ்தியாகுதா இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு செலவழிகிறது. ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு இறைச்சியும் அதுல உள்ள நரம்புகளுக்கும் நிறைய சப்ளை தேவைப்படுறது, எரிபொருள் தேவை இருக்கிறதுனால நிறைய சாப்பிட்டு நிறைய எரிச்சு நிறைய சப்ளை ஆகும். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா இந்த உடல் அமைப்பை கூட எல்லாம் அப்படி படிச்சு வச்சிருக்கோம். ஆம்பளைன்னா கொஞ்சம் உணவு சாப்பிட்டா அதிக உணவு சாப்பிடணும், பொம்பளைன்னா குறைவா சாப்பிட்டாலும் போதும். விதிவிலக்கம் கொஞ்சம் பேர் இருக்கலாம், 1-2 பேர் இழுப்பாங்க. இதுல ஆம்பளைல 1-2 பேர் கம்மியா சாப்பிடுவான். இந்த விதிவிலக்கு விட்டு பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கு, ஆண்கள் வந்து ரொம்ப அதிகம் சாப்பிடக்கூடியவர்களாகவும் பெண்கள் குறைவா சாப்பிடுவாங்க, நல்ல சதையா குண்டா அவங்க பெருத்துக்கிற கூட போவாங்க, பார்த்தா கம்மியா தான் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா அவங்களோட இயக்குவதற்கு தேவையான இது கம்மி, எரிபொருள் தேவையான அந்த பகுதிகள் குறைவா இருக்கிற காரணத்தினால இப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். இப்படி எல்லா வகையிலையும் மூளையுடைய புரோகிராம்ல கூட ஆம்பளை மூளைக்கு பொம்பளை மூளைக்கு மத்தியில என்ன இருக்கு, நிறைய வேறுபாடு இருக்குங்கிறான். இந்த மூளை இப்படித்தான் போகும், அந்த மூளை அப்படித்தான் சிந்திக்குங்கிற மாதிரி எல்லாம் என்ன இருக்கிறது, பலவிதமான வித்தியாசங்களோட எல்லாம் படைச்சிருக்கிறான். இப்ப நம்ம என்ன விளங்கணும், நம்மள மாதிரி பெண்கள் இருக்க மாட்டாங்க, ஆம்பளைங்க விளங்கணும். அது மாதிரி பெண்களுக்கு பின்னாடி வருவோம், ஆண்கள் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு பெண்கள் விளங்கணும். முதல்ல ஆண்கள் சைடுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா பெண்கள் தான் நம்மள மாதிரி இருக்க மாட்டார்கள், அவங்க உலகமே தனி. நம்ம விரும்புற மாதிரி அவங்க விரும்புறாங்களா? விரும்ப மாட்டாங்க. நமக்குள்ள ஆண்களுக்கு ஒரு உலகம் இருக்குதுல்ல, பெண்களுக்கு ஒரு தனி உலகம் இருக்குது. நம்ம உலகத்துக்குள்ள அவங்களுக்கு ஒத்தே வராது, அவங்க உலகம் நமக்கு ஒத்தே வராது. ஒரு நேரத்தில் நம்ம ஒத்து போயிடுறோமே தவிர பொம்பளைலாம் உட்கார்ந்து என்ன செய்வாங்க, அவங்க கூடுனாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சும்மா தேவையில்லாத நம்ம பேசிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. பெரிய விஞ்ஞான பத்தியோ பெரிய அதை பத்தி எல்லாம் பேச, அரசியலை பத்தியோ பேசவே மாட்டாங்க. நம்ம ஒரு 10 பேர் உட்கார்ந்து என்ன பேசுவோம், ஒன்னு அரசியலை பத்தி பேசுவோம், இல்லன்னா அப்படி கண்டுபிடிச்சிடானாம்ல, இதை கண்டுபிடிச்சிடானாம்ல, அங்க இவன் போனானாம்ல, இந்த மாதிரி மேட்டர்களை பத்தி நம்ம பேசுவோம். அவங்க உட்கார்ந்து என்ன பேசுவாங்க, அவ அப்படியாம்ல இவ எப்படியாம்ல, அவங்க பேசுறப்ப என்னவா இருக்கு, பெரிய பாரதூரமான பயங்கரமான மேட்டர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. விதிவிலக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், எல்லாரையும் எடுத்துக்கொள்ள கூடாது. அதிகமான பேர் அவங்க அப்ப நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டா அப்ப அவங்களுடைய டேஸ்ட், அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய எல்லாமே வித்தியாசமா இருக்குல்ல. நம்ம எதை லைக் பண்றோம், அவங்க எதை லைக் பண்றாங்கன்னு பார்த்தா வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஆண் உலகத்தை எடுத்துக்கிறங்க, ஒரு தகப்பனும் மகனும் நெருங்கி இருக்கிறத விட தாய் மகள் நெருங்கி இருக்கிறாங்களா இல்லையா? மகன் வந்து தன்னுடைய எந்த விஷயம் தகப்பன்ட்ட பேச மாட்டான், அப்படி விலகிட்டே போவான். மகள் வந்து எதா இருந்தாலும் தாயிட்டு தான் பேசுவா. உன்ன படுத்துக்குருவாங்க. ஒரு பையன் வந்து தாப்பமடியில் படுத்துக்குவானா,
படுக்க மாட்டான். ஏன் ஒரு வயசுக்கு பிறகு படுப்பான். ஓரளவுக்கு இப்ப 20 வயசு வாலிபம் வந்துகிட்டு பாப்பா மடியில படுத்துக்கிறோம் படுப்பானா? ஒரு 20 வயசு பொண்ணு வந்து அம்மா மடியில படுத்துக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அவங்களுடைய எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது. அவங்களுடைய நட உட பாவனை பழக்க வழக்கம் அவங்களுடைய ஆசா பாசங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்குன்னு ஒண்ணு. எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா இதுதான் ஆண்கள் வழங்கணும். நம்மள மாதிரி அவங்கள பார்க்கணும். அவங்களுக்குன்னு எல்லாம் என்ன மாதிரி தன்மையில கொடுத்துருக்கணும். அப்படித்தான் நடப்பாங்க. அப்படின்னு விளக்கிட்ட பஞ்சாயத்து கிடையாது. எந்த குடும்பத்திலையும் பஞ்சாயத்து வர்ற காரணம் என்னன்னு கேட்டா அவங்க ஸ்டைல்ல அவங்களுக்குன்னு சில பேச்சுக்கள் இருக்கும். நம்மள மாதிரி சின்னதை பெருசாக்கிடுவாங்க. அவங்க அப்படிதான் மிகைப்படுத்தி பேசுவாங்க. பெருசா ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? நீங்க எவ்வளவுதான் உங்களுக்கு காலமெல்லாம் அள்ளி போட்டா கூட ஒரு நாளைக்கு இல்லைன்னு சொன்னா என்னத்தை தந்து விட்டியன்னு கேட்டுருவாங்கிறாங்களா இல்லையா? அதான் தன்மை. அவங்களோட கேரக்டர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கறாங்க. நீ காலாகாலத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் சரிதான், ஒரு நாளைக்கு கொடுக்கலன்னு வை, டெய்லி 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு சாதாரண தொகை இல்ல, ஒரே ஒரு நாள் 30ஆம் தேதி காசு இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஆமா பெரிய கிழிச்சு முடியலாதுன்னுவாங்க. அப்ப 29 நாளைக்கு கொடுத்து தெரியாது உங்களுக்கு. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, அது எதுக்கு இதை சொல்லி தர்றாங்க? அப்படித்தான் இருப்பாங்க. வழங்குதா? அந்த தன்மை என்னது? நடந்தவர்கள் சீக்கிரமா அவங்களுக்கு நல்ல விஷயங்களை மறந்துடுவாங்க. அதே நேரத்தில் வந்து இப்ப உள்ள ஸ்டில் ஏதாவது ஒரு குறை இருந்து அதுதான் உங்களுக்கு என்ன செய்யும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசுவாங்க. ஆம்பளை பேசவே மாட்டோம். ஆம்பளைக்கு மத்தியில் என்ன இருக்கு, என்ன பிரச்சனை வந்தாலும் மனைவி சண்டை வந்தாலும் இப்ப என்ன செஞ்சா அப்ப நேற்று என்ன செஞ்சான்னு பேசுவோம். அவங்களுக்கு சண்டை வந்துச்சுன்னு சொன்னா ஆமா 80ல என்ன பண்ணி தெரியாதாங்க, 5 வருஷம் முன்ன என்ன செஞ்ச நமக்கெல்லாம் மறந்து போயிருக்குது. அப்ப கெட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப லாங்கா உள்ளதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். நல்ல விஷயங்கள்ல கிட்டல் உள்ள மட்டும் ஞாபகத்தில் இருக்கும். நேற்று கொடுத்தா ஞாபகத்தில் இருக்காது, போன வாரம் கொடுத்தா ஞாபகத்தில் இருக்காது, இப்ப கொடுக்கலங்கிற மட்டும் ஞாபகத்தில் கரெக்டா இருக்கும். அப்ப இந்த மாதிரி அது எதுக்குன்னு கேட்டா இது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் இப்படி இருந்தா தான் நீ குறை சொல்லலாம். எல்லாருமே இப்படி இருந்தா ஏன் குறை சொல்லி போறீங்க? அதாவது நீ எப்ப குறை சொல்லலாம்னு கேட்டா எல்லா பொம்பளைகளும் இந்த மாதிரி வேற மாதிரி இருந்து நம்ம பொண்டாட்டி மட்டும் இப்படிலாம் பேசுறாள் என்ன செய்யலாம், கோவிக்கலாம். இதெல்லாம் நான் வேற ஒரு பொண்டாட்டி கேட்கலாம், அவளை அப்படித்தான் இருக்க போற. அப்ப நம்ம என்ன விளங்கிக்கிறோன்னு இப்படித்தான் இருப்பாங்கன்னு விளங்கிக்கிட்ட எதுக்கு விவகாரம் வருது, எதுக்கு பஞ்சாயத்து வருது? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், நீங்க ஒன்றை வெறுக்க கருகித்துமுகுன்ன, அது அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வாஷிருஹுன்ன பில் மாரூஃப், பெண்களோட அழகான முறையில குடும்பம் நடத்துங்கள். பொய்யின் கருகித்துமுகுன்ன, அவர்களை நீங்கள் வெறுத்தீர்களே ஆனால் அவங்க உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், பிடிக்காத விஷயத்துல நிறைய அல்லாஹு பி கைரன் கசீரா, நிறைய நன்மைகளை அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பான். அப்ப நம்ம என்ன உடனே என்ன ஆறுதல் படுத்திக்கிறோம்னா ஒப்பந்தத்தை எப்படி செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி நடப்பேன்னா நீ அக்ரிமெண்ட் பண்றீங்க. பொம்பளைங்க வித்தியாசமா நடப்பார்களே, நம்ம என்ன பண்ணணும், சரி இவ்வளவு நன்மை இருக்கும் நமக்கு தெரியல, இதை வந்து நம்ம சகிச்சுட்டு போயிருவோம். இதுக்காக வேண்டி வேற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் காட்டுற மாதிரி வேற பாரதூரமான ஒரு முடிவுக்குலாம் வந்துடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி அந்த ஆறுதல் அடைவதற்காகத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி நம்மளை வந்து மன ரீதியா தயார்படுத்துறான். மன ரீதியா தயார் இல்லாத குடும்பங்கள்ல பிரச்சனைக்கே காரணம் என்ன, மன ரீதியா தயார் இல்லாது இவங்க என்னமோ வேற ஒண்ணு நினைச்சு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒண்ணும் தெரியாது. கல்யாணம் பண்ண புதுசுல இவனுக்கும் அவருடைய எந்த குறையும் தெரியாது, அவளுக்கு இவனுடைய எந்த ஒரு குறையும் தெரியாது. யதார்த்த உலகத்துக்கு 6 மாசத்துக்கு பிறகு திரும்பி வருவாங்க. யதார்த்தமான உலகத்துக்கு வரும் பொழுதுதான் கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்ங்கிற மாதிரி எல்லாமே சின்ன சின்னதெல்லாம் என்ன செய்யும், இவன் எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கு, அவங்க நடக்கிறது ஒன்னா இருக்கு. நீ ஏன் எதிர்பார்க்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இவரா ஒண்ணு இல்லாத ஒண்ணு எதிர்பார்த்துட்டு போய் எதிர்பார்த்தபடி நடக்கலன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு எதிர்பார்க்க சொன்னாங்களா? அவங்க வளைந்த எலும்புன்னு சொல்லிவிட்டாங்களே, வளைந்த எலும்பு நிமித்தாகப்பா நிமித்த முடியாதுப்பான்ட்டாங்க. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியரா இருந்தாலும் நபிமார்களுடைய மனைவியரா இருந்தாலும் நம்ம மனைவியரா இருந்தாலும் யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே இந்த மாதிரி தான் செய்வாங்க இருப்பாங்க. அப்ப எல்லாரும் இப்படித்தான் இருப்பார்கள் இந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நிறைய விவகாரங்கள் தவிர்க்கப்பட்டோம். பஞ்சாயத்து குடும்பம் எல்லாமே என்ன தவிர்க்கப்பட்டு போயிடும். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, எனவே பெண்கள்கிட்ட நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அழகான முறையில் நீங்க பெண்களோட என்ன செய்யுங்க, இல் வாழ்க்கை நடத்துங்க. அவங்கள மகிழ்ச்சி படுத்துற மாதிரி சின்ன சின்ன இதா பேசினாங்கன்னா இந்த காலம் இந்த காலம் விட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க அப்படிதான் பேசுவாங்க, தோணு இருப்பாங்க சில ஆளுக்கு. அது என்ன விளங்கி இருந்தேன், இது அப்படிதான் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வாங்கி என்ன செய்யணும், கண்டுக்கிறவே கூடாது. பேசாம போயிட்டு இருந்தோம்னு சொன்னா ஒரு விவகாரமும் வராது. அப்ப அந்த மாதிரி நீங்கள் நடங்கள் என்பதற்கு தான் அல்லாஹ் அந்த அறிவுரை நமக்கு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த மாதிரி ஒரு அறிவுரை நமக்கு சொல்கிறார்கள். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழகான முறையில குடும்பம் நடத்துறது எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க.
அழகான முறையில குடும்பம் நடத்துறது. எப்படி அழகான முறையில குடும்பம் நடத்துறது? வெறுமனே ராத்திரில சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் குடும்பமா? அழகான முறையில குடும்பம் நடத்துறதா? கிடையாது. அழகான முறையில் குடும்பம் நடத்துறதுங்கிறது எங்கெல்லாம் வரும் என்று சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் வெளியே இருந்தா வெளி வேலைகளை செய்வோம். சில நாள் லீவு நாளா இருக்கும், வேலையை முடிச்சுட்டு வந்திருப்போம், அன்னைக்கு வேலைக்கு போயிருக்க மாட்டோம். அப்ப வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறோமா, வீட்டில் நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது பார்த்தா பெண்கள் சில வேலைகள் என்ன செய்வாங்க, அவங்க செஞ்சுட்டு இருக்கிறத பார்ப்போம். அப்ப நம்ம கூட போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணணும் மனசு வருதா? பண்ண மனசு வராது. எந்த மாதிரிலாம் வீட்டு வேலை, நம்ம வீடு தானே அது, நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா அவங்க வேலை செய்யும் பொழுது ஆண்கள் எல்லாமே அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுல போய் துணை செஞ்சுட்டாண்டு வைங்க, அது என்னமோ ஒரு பெரிய ஆண்மைக்கு இழுக்கு மாதிரி. பொம்பளை வேலை பார்க்கறான் எப்படி, அந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஆம்பளை வேலை பொம்பளை